வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன் சமையல். ஒரு அருமையான டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா இப்போ வீட்டில் எப்படி அரைக்கிறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கரெக்டான அளவுகளோடு நான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். வாங்க இந்த மசாலா பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பிரியாணி மசாலா இப்போ வீட்டில் நான் எப்படி அரைக்கிறேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. இந்த மசாலா தான் நான் பிரியாணிக்கு நான் சேர்ப்பேன். அதேமாதிரி நான்வெஜ் ஐட்டத்துக்கும் எல்லாத்துக்குமே நான் இந்த மசாலா தான் சேர்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை நான் ஒரு 10 கிராம் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் உள்ள காம்பெல்லாம் நீக்கிடுங்க. இது ஒரு 5 இலை நான் நல்லா பெரிய சைஸில் அதை துண்டு துண்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டை, இதோட அளவு பார்த்திங்கன்னா 25 கிராம் ஒரு பாக்கெட்டு. பட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் நான் எடுத்துக்கிறேன். பட்டை தான் பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்கணும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா இதோட அளவு 25 கிராமு. இப்போ 2 பாக்கெட் நான் இதில் எடுத்திருக்கேன். 50 கிராம் எடுத்திருக்கேன். நான் இந்த பட்டை தான் எடுத்திருக்கேன். கிராம்பு பார்த்தீங்கன்னா 25 கிராமு. கிராம்பு பார்த்தீங்கன்னா 25 கிராம் ஒரு பாக்கெட் நான் எடுத்திருக்கேன். 2 பாக்கெட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் பட்டை, 25 கிராம் கிராம்பு. இதையும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காவும் 25 கிராம் நான் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா முழு மல்லி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சோம்பு ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். திரும்பவும் நான் சொல்கிறேன் பாருங்கள். பட்டை பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் நான் எடுத்திருக்கேன். 25 கிராம் கிராம்பு, 25 கிராம் ஏலக்காய், மல்லி முழு மல்லி பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன், 2 ஸ்பூன் சோம்பு, 5 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இது அப்படியே பார்த்தீங்கன்னா வெயிலில் நீங்கள் காய வச்சு அப்படியே நீங்கள் ஒரு 1 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் நல்லா காய வச்சு, வெயில் நல்லா அடிச்சிச்சுன்னா காய வச்சு எடுத்துக்காங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் நான் கடாயை சூடு பண்ணி அதனால் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பட்டையை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, சூடானால் மட்டும் போதும். இது பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து பார்த்தா சூடாக இருக்கணும். இப்போ இது வறுத்தாச்சு. ஒரு தட்டில் நம்ம கொட்டி ஆற வச்சிடலாம். அதே போல் எடுத்து வச்சுருக்க கிராம்பை போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தெடுத்தால் போதும். இப்போ நல்லா இது வறுபட்டுருச்சு. தனியாக கொட்டி காய வச்சுருங்க. அடுத்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஏலக்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கதை சேர்த்துக்கோங்க.
மல்லி, சோம்பு இதையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் வந்து தட்டில் கொட்டிடுங்க. இதை ஆற வச்சிடலாம். அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பவுடர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ பவுடர் பண்ண பிறகு இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவைப்படுறப்ப எல்லா பொருளுமே இதில் நம்ம சேர்த்துக்கிறதுனால பிரியாணிக்கு ஒரு ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் நம்ம சேர்த்தாலே போதும். அந்த அளவுக்கு சுவையான நம்ம முஸ்லீம் வீட்டு பாய் பிரியாணி அதே மாதிரி டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் எல்லாத்துக்குமே குருமாலேருந்து வெஜிடபிள் சாதத்துலேருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த பிரியாணி மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி மசாலா நம்ம சூப்பராக நம்ம டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி ஒரு டப்பாவில் நீங்கள் மூடி வெளியிலே நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம வருஷ கணக்கில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.